சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா குப்பை குழி அப்படின்னு சொல்லுவோம். என்ன குப்பை அப்படின்னா ஆட்டு சாணம், மாட்டு சாணம், இலை தலைகள், சாம்பல், இது மாதிரி இயற்கை சம்மந்தமான அந்த கழிவுகள்லாம் வந்து ஒரு இடத்துல மொத்தமாக கொட்டி வச்சுருவோம். இது வந்து கொஞ்சம் நல்லா வருஷம் ஆக ஆக நல்லா மக்கிருங்க, நல்லா ஒரு சிறந்த உரமாக மாறிடும். அதுக்கப்புறம் தான் அள்ளி வந்து வயலில் கொட்டுவோம். இதுதான் நாங்கள் இயற்கை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணோம்னா நம்ம உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நல்லா பயிரும் நல்லா வந்து சிறப்பாக வரும். நாங்கள் இப்போ வந்து குப்பையை வந்து அள்ளி கொட்ட போகிறோம் 2 வயலுக்கு. அதான் ஒரு சின்னதாக விளாக் மாதிரி பார்க்கலாம் வாங்க. வாங்க மக்களே, பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஆடு சாணம் மாடு சொன்னாங்க வச்சு நல்ல உரமாக மாறிடுச்சு. தண்ணி கேட்குது. itu maru kopi நொங்குதான் நண்டு வருதுப்பா வயலுக்குள்ள இந்த தனி இதில் விடு சொன்னாங்களே. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நண்டை இதை வந்து இப்போ தண்ணியில் விட்டுருவாங்க. ஆனால் இப்படி இங்கிட்டு திருப்பு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வயல் இருக்குங்க. நடிக்கணும் விட்டோம்னா அப்படியே நடமா போயிடும். போப்பா புழுவை சொந்தங்களே, குப்பை உள்ளியில் வந்து இந்த புழுவெல்லாம் இருந்துச்சுன்னா குப்பை வந்து ரொம்பவே மக்கி நல்லா உரமாகிடுச்சின்னு அர்த்தம். இதெல்லாம் பட்டு புழு மாதிரியே இருக்காங்க பாருங்கள். இதை பார்க்க கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும். இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கோல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா சிறந்த உரங்க. பார்த்திங்கன்னா பாதி தான் அள்ளி முடிச்சுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது. மக்களே வந்து பார்த்திங்கன்னா இதாங்க மண்புழு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இதை பற்றி. இதை வந்து நம்ம பாதியாக வெட்டி விட்டு போனால் கூட அது வந்து இன்னும் உடலை வந்து உருவாக்கி வாழக்கூடிய தன்மை கொண்டது இது. இதோட உரம் விவசாயத்துக்கு ரொம்பவே பயன் தரக்கூடியது, ரொம்பவும் இயற்கை உரம். நம்ம இப்போ குப்பள்ளிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து தென்பட்டுச்சு இது. அதனால் உங்கள்கிட்ட காமிச்சேன். இப்போ வந்து நெருக்கி அள்ளியாச்சுங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது மட்டும் தான் இருக்குது. இதில் என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணம், மாட்டு சாணம், இந்த மரத்தோட இலை, மண்புழு, வேறு சாம்பல், ஆனால் வேறு என்னது வைக்கோல், தேங்காய் நார், அடுத்து புல், சிதைந்த புல், இது மாதிரி போன்ற பல இயற்கை பொருட்கள் வந்து கலந்துருக்குங்க. அப்போடைய மாத்திரை சொந்தங்களே பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் அள்ளி முடிச்ச கடைசியில் வந்து ஜெஸ்டில் அது என்ன ஒன்று சொல்லுவேனே, நானே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை வந்து பார்த்தாங்க. கடைசியில் தான் எங்களுக்கு தென்பட்டுச்சு. இது என்ன முட்டைன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லி விட்டு போங்க. இந்த புழுவு இது என்ன பாம்பு முட்டையாக தான் இருக்குமோ ஜெயசலா? அப்படிதான் நினைக்கிறேன். சொந்தங்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, குப்பை எல்லாத்தையுமே அள்ளி முடிச்சாச்சு. இனிமேல் புது குப்பை நாளையிலேருந்து வந்து சேகரிப்போம். இதில் கொட்டணுமா இல்லை வயலே கொட்டிடணுமா? இப்போ நேராக இல்லை கொட்டணும். இனிமேல் இங்கேயும் கொட்டுறது கிடையாதுங்க, வயல் உழுவுற வரையும் வயலில் கொட்டுறது தான். பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே கொட்டியாச்சுங்க.
சரிங்க சொந்தங்களே, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.